ஒன்லி ப்ராடக்ட்ஸ் ஐ யூஸ் ஃபார் மை பேபி, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேபின்னு வரும்போது எப்படி கிச்சனில் வந்து மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமோ அதே மாதிரி தான். பட் பேபியை பொறுத்தளவுக்கு மினிமலிசம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. எனக்கு தேவையா அப்படின்னு எது நினைக்கிறனோ அதை வாங்கி கொடுத்துருவேன், அவ்வளோதான். அவங்க விஷயத்தில் வந்து இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறது இல்லை. பட் பேசிக்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கே தெரியல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் வந்து இன்றைக்கி ரொம்ப கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லாவே வெளிச்சமாக இருந்தனால நாங்கள் டெய்லியுமே வாஷ் பண்ணிடுவோம். அதான். அண்ட் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வீட்டில் செட் பண்ண போகிறோம். இது என்னோடய ஹஸ்பண்டோட பேஷன் அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் அப்படின்னா, அதனால தான் நாங்கள் செட் பண்ண போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் நிப்பிள் தேவை இல்லையா? ஸோ அது நாங்கள் Philips Avent அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து போயிட்டோம். அது வந்து 0 month அப்படின்லாம் இருக்கும், மந்த் வைஸ் இருக்கும். அதில் வந்து மில்க் வந்து கம்மியாக தான் வரும். அண்ட் மதர் மாதிரியே அது வந்து மிமிக் பண்ணுறனால அந்த நிப்பிள் அண்ட் பிராண்டட் பாட்டில் வந்து போயாச்சு. அது எல்லாமே வந்து சிலிக்கான் மெட்டீரியல், அது வந்து பேபிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹிமாலயாஸ் தான் வந்து எங்களுக்கு பேபிக்கு வந்து கிஃப்டாக வந்தது. பேபி பிறந்த போது கிஃப்டாக வந்தனால அதுவே அவனுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சோப்பு, ஷாம்பூ, லோஷன், டைப்பர் ரேஷ் க்ரீம் எல்லாமே அதில் இருந்தனால, ஆயில், மசாஜ் ஆயில் எல்லாமே அதில் இருந்தனால அது ஹிமாலயா தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபார் பேபிக்கு வந்து ஹிமாலயா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. தென் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு வந்து ஃபார்முலா மில்க் தான் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் ஃபுட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபார்முலா மில்கில் லாக்டோஜன் ப்ரோன்னு சொல்லிட்டு நெஸ்லே கம்பெனியோடது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேஜராக அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோஜன் அண்ட் ஆல்சோ வந்து டைப்பர் மட்டும்தான் நாங்கள் மெயினாக வந்து மேஜராக ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5Kலேருந்து 7K வந்து எங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக அவனுக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்தோம்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் Philips Aventோட பெரிய பாட்டில் இது இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். அண்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை விட நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணலை அண்ட் எதெல்லாம் வாங்கலைன்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவுடர் பஃப் வந்து ஒரு 100 rupees தான். பட் ஸ்டில் இது யூஸே பண்ணலைங்க. நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவன் ஏதாவது சேட்டை பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ தட் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து என்னோடய குட்டீஸ் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் வந்து இது தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ஃபீடிங் ஸ்பூனு, அதுக்கப்புறம் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 கிக்லிங் பண்ணுற டாய்ஸு, அவனுக்கு வாக்கர், அப்புறம் அந்த பேபி ப்ளே மேட், இது மாதிரி எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் வந்து வாங்கலை. அண்ட் அதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ தட் நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் பேம்பர்ஸ் ஒரு டைப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாமி பக்கோபன்ஸ் பிராண்ட் வந்து அவனுக்கு செட் ஆச்சு. ஸோ பேபி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எதுவும் ரேஷஸ் வரலையோ அந்த பிராண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேபிக்கும் ஒவ்வொன்று வந்து செட் ஆகும். என்னோட குட்டீஸ்க்கு வந்து மாமி பக்கோபன்ஸ் வந்து செட் ஆனதுனால நாங்கள் பல்காக வாங்கிடுவோம். ஸோ 1 monthக்கு ஒரு பெரிய பல்க் அந்த மாதிரி வந்து வாங்கிடுவோம். விச் இஸ் அரௌண்ட் 800 to 900 அந்த மாதிரி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் நைட் மட்டும் யூஸ் பண்ணுவோம், பகலெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் என்னைக்காச்சும் நம்ம வெளியே போகும்போது ரேராக நமக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வைப்ஸ். ஏன்னா அங்கே போயிட்டு அவன் வந்து ஒரு வேளை மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டிலனா நாங்கள் ஃபுல்லாகவே தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். வெளியில் போனால் வைப்ஸ் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 வைப்ஸ் 4 வைப்ஸ் வாங்கிப்போன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே போனால் தான் அந்த தேவைப்படும் அப்படின்றனால. அண்ட் தென் டைப்பர் ரேஷ் க்ரீம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே அவனுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கொஞ்சம் நல்லா சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு டைம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் விட்டேன். அந்த டைமில் அவனுக்கு கொஞ்சம் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் போல். ஸோ தட் நான் வந்துச்சோ வரலையோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இந்த டியூப் அடிக்கடி ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 5th டியூபோ 6th டியூபோ இதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தட் நான் அதை வந்து கண்டினியூஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் பேபி லோஷன் இருக்குல்ல, பாடி லோஷன், அது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. அந்த பாட்டிலில் அப்படியே சுத்தமாக காலியாகல. நான் தான் யூஸ் பண்ணி காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே தான் இருக்குது. இந்த ரேஷ் க்ரீம் மட்டுமே வந்து அந்த கிட்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பேபி நேசல் அஸ்பிரேட்டர்னு சொல்லிட்டு, பேபிக்கு சளி பிடிச்சா அவங்களுக்கு உறிஞ்ச தெரியாது இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளே வந்து உறிஞ்சி எடுத்தோன்னா சளியெல்லாம் வெளியே வர்றதுக்காக சின்ன ப்ராடக்ட்ங்க. ஆனால் வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 450 500 அவ்வளோ ப்ராடக்ட்டு. பிகாஸ் இது பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஏன்னு தெரில, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு தெரில, பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ என்னோட ஐடியாலஜி என்னென்னா, அந்த பேபியோட மார்க்கெட்டே வந்து ஒரு பெரிய மார்க்கெட். அதை வச்சு நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. பட் நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும் பேபி கொடுத்துடலாம், ஒரு பேசிக் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லெட் தம் மேக் சக்ஸஸ் அண்ட் லெட் தம் பை எவ்ரி திங். சின்ன வயசில் இப்போலாம் எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக அதை அச்சீவ் பண்ணணுன்றது தோணாதோன்னு எனக்கு இப்போ ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஏன்னா நானும் அப்படி தான் வளர்ந்தேன், நிறைய பேர் என் ஹஸ்பண்டும் அப்படி தான் வளர்ந்தாங்க. ஸோ தட் இப்போ தான் அப்படி இருக்குது. ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இல்லை இல்லையா? ஸோ டாய்ஸில் வந்து நான் அதை லிமிட் பண்ணியிருக்கேன். என்ன டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வர்ற மாதிரி டாய்ஸ் அண்ட் தென்
டீத்தர் தான் இப்போ வந்து பேபிக்கு வந்து தேவை. அண்ட் சின்ன வயசில் வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக அந்த தொட்டிலில் மாட்டுறது வந்து அதுவுமே என்னோடய அப்பா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீத்தர் மட்டும்தான் நான் வாங்கி கொடுத்த டாய், மற்றதெல்லாம் எதுவுமே நான் வாங்கவே இல்லை, எல்லாமே வந்து கிஃப்ட்ஸாக தான் வந்தது. அண்ட் சவுண்ட் வர மாதிரி டாயும் அண்ட் டீத்தருமே இந்த 7 months பேபிக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க அந்த டாய்ஸை வச்சு விளையாடுற வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ஏன் தெரியுமா வச்சுருக்கேன், அவன் விளையாடுறதுக்கு தான் வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த பாக்ஸு, அப்புறம் கவர்ஸு, பலூனு, அதுக்கப்புறம் பாத்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ரொம்ப யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம நிறைய கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆகிற விஷயம் வந்து புது புது விஷயங்கள் அவங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கூட அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அந்த மணியை வந்து வேறு ஏதாவது ஒரு பர்பஸ் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ நிறைய வாங்கி கொடுத்து அவங்கள பேம்பர் பண்ணிட்டோன்னா அது அவங்களுக்கு ஓவர்வெல்ம்டாக இருக்கும். அப்புறம் நம்ம அவங்க எதை பார்த்தும் ஒரு புது ப்ராடக்டை பார்த்து அவங்க எக்ஸைட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லலாம். இதுதானே என்கிட்ட இருக்குது. ஸோ அது இல்லாமலே இருந்து டக்குன்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டாய் கொடுப்பேன், ஒரு 10 minutes விளாடுவாங்க, போர் அடிக்கும், திருப்பி வந்து இன்னொரு டாய் கொடுப்பேன், விளாடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு டாய் கொடுக்கும்போது எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க. இதுதாங்க குழந்தைங்களோட சைக்காலஜி. ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம நிறைய அப்படியே வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம சூப்பராக அவங்கள பார்த்துக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. பேசிக் அவங்களுக்கு கொடுத்தா போதும். அண்ட் கம்மிங் டு த தொட்டில் எசென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா நானே காடா துணி வாங்கி ஸ்டிச் பண்ணது 2 வந்து ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ஏதாவது வந்துச்சுன்னா ஏதாவது சேலையிலே வந்து தொட்டில் கட்டிக்கலாம். அது வரைக்கும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அண்ட் நான் வாங்கின டீத்தர் வந்து இந்த எல்லோ கலர் டீத்தருங்க. இது ஒன்றே வந்து 250 rupees. வை? பிகாஸ் சிலிக்கான், இது வாயில் போகுது இல்லையா குழந்தைக்கு, ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் சவுண்டு வரும், அதை ஆட்டினோன்னா சவுண்டு வரும், ஸோ அதுதான் அவங்களோட டாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு இந்த டீத்தர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ரெட் கலருமே வந்து ஒரு டீத்தர் தான். இது எனக்கு அவ்வளோவா எப்படின்னு தெரில, அது வந்து இன்னொரு குழந்தை வச்சுருந்ததை பார்த்து அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்க அதை பார்த்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். அண்ட் கம்மிங் டு பேபி பெட் மெட்டீரியலில் வந்து கிஃப்டாக வந்து எனக்கு ஒரு பெட் கிடச்சிது. மோஸ்ட்லி வந்து கீழே பெட்ஷீட் அந்த மாதிரி தான் போடுவேன். பாய் வந்தால் பாய் குச்சி வந்து யூஸ் பண்ணி கடிச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதில் கூட நான் போடுறதில்ல. அண்ட் பேபி டாய்லெட் வந்து அந்த ஹேபிட் கொண்டு வர்றதுக்காக பேபி டாய்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு பேபி கேரியர். இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட், லுக் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு காஸ்ட்லி, ஒரு நல்ல பிராண்ட் தான் நினைக்கிறேன். ஆனால் இது எனக்கு ஒரு கிஃப்ட் மெட்டீரியல், நான் வாங்கலன்னு சொல்லிக்கிறேன். மோஸ்ட்லி இது நாங்கள் வெளியே போகும்போது மறந்துட்டு போயிடுறோம். இதில் வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை. ஸோ பாருங்கள் 2500 ப்ராடக்ட்டு, பட் ஆனால் அவங்களுக்கு சம்டைம்ஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதில் யூஸ் கிடையாது இல்லையா. பட் ஆனால் சின்ன வயசில் நிறையா யூஸ் ஆச்சு, இப்போ தான் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு 2 years வரையும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான், பயங்கர குவாலிட்டியான மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஐடியாலஜிஸ் அண்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சி. இதெல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.